நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் நீ கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் அது பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவன் அருமையான இந்த உலகத்தை படைத்து இதில் நாம் ஒவ்வொருவரையும் குடியிருக்க அவர் பண்ணி இருக்கிறார். தேவன் எவ்வளவாய் நம்மளை நேசித்து இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். இது எல்லாம் கர்த்தருடையது. வானமும் பூமியும் எல்லாம் கர்த்தருடையது. அப்ப இந்த வானத்தையும் பூமியும் படைத்த அந்த கர்த்தரை, நம்மளை சிருஷ்டித்தவரை நாம் கனம் பண்ண வேண்டும். எப்படி நாம் கனம் பண்ண முடியும் தேவனை என்றால், நாம் பொருளாலும் நம்முடைய விளைவின் அந்த முதற் பலனை எடுத்து நாம் கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்போது அவரை நாம் கனம் பண்ணுகிறோம். இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம் என்றால், அந்த ஓனர் என்ன செய்வாரு, அந்த வேலைக்காரனை யாராவது ஒருவனை கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த சேலரிய அவர் ஏத்தி கொடுப்பார். அப்ப அதுதான் ஒரு கனம். நீ நல்லா வேலை செய்யறப்பா, இந்தா சேலரிய நான் உனக்கு ஏத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலரியை ஏத்தி. அதே போல நாம் எப்படி கர்த்தரை கனம் பண்ணுவது அப்படின்னா, தேவன் கொடுத்திருக்க இந்த அருமையான இந்த பூமியில விளைகிற அந்த முதற் பலனை எடுத்து நம் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுப்பது. நம்முடைய பொருளால 10ல் 1 பங்கு நம்ம சம்பாதிக்கிறதுல 10ல் 1 பங்கை எடுத்து கர்த்தருக்கு உதாரணத்துவமாய் கொடுப்பது. இப்படியாகத்தான் நாம் கர்த்தரை கனம் பண்ண முடியும். இப்படி நாம் கர்த்தரை கனம் பண்ணும் போது கர்த்தர் நம்முடைய களஞ்சியங்களை அவர் பூரணமாய் அவர் நிரப்புகிறார். நம்முடைய வீடுகளில் எல்லா ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் அவர் கொடுக்கிறார். எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிறார். அப்பொழுது நம்முடைய ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அப்படியாக திராட்சை ரசம் புரண்டு ஓடுகிற பொழுது அநேகருக்கு நாம் போஜனத்தை கொடுத்து, அநேகருக்கு நாம் நன்மை செய்து, நாம் கர்த்தருக்கு நாம் பிரியமாய் நாம் இருக்க முடியும். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தரை நாம் இதுவரையிலும் கனம் பண்ணாமல் இருந்தால் இனி வருகிற நாட்கள்ல நாம் கர்த்தரை கனம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.